வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பச்சை மொச்சை மசாலா நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சீசன் டைமில் மட்டும்தான் இந்த மொச்சை நமக்கு கிடைக்கும்போது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த மொச்சை மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு மொச்சை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்குங்க. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் ஒன்றும் பாதியமாக இது போல் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கி வந்ததும் அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் வதங்கி வந்தாலே போதுங்க. இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சின்னு பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலா நல்ல ஒரு திக்காகவும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவோட கொஞ்சம் லைட்டான அந்த ரா ஸ்மெல் இருக்கும், அதோட பச்சை வாசனை போகணும். அதே சமயம் நல்ல மசாலாவில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம மொச்சை வேக வச்சோமில்ல, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மொச்சை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இந்த பச்சை மொச்சையை நம்ம குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம குக்கரில் மொச்சையை வேக வச்சு அந்த தண்ணியை சேர்க்காம நம்ம மொச்சை மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ இது குயிக்காகவே நல்லா சீக்கிரமாக இந்த மசாலா ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் இந்த மொச்சையை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்து கிரேவிக்காக நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையே நீங்கள் கலந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தாங்க நான் வேக வச்சேன். மசாலா எனக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம மொச்சை வேக வச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம இதை வேக வைக்க தேவையில்லை. இப்போ நமக்கு மசாலா நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குங்க. கடைசியாக இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பச்சை மொச்சை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனில் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. கிடைக்கும் போது சீசன் டைமில் வாங்கி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.